வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானதுன்னே சொல்லலாம். ஆமா, வழக்கமான ஒரு சுயமுன்னேற்ற புத்தகம் இல்ல இது. சோனுகுமார் எழுதின த லெஜெண்ட் மைண்ட். இந்த புத்தகத்திலிருந்து சில அத்தியாயங்களை தான் நாம ஆழமா அலச போறோம். இந்த புத்தகத்தோட ஆசிரியரே தன்னை லெஜெண்ட்னு கூப்பிட்டுக்கிறாரு. ஒவ்வொரு பக்கத்திலயும் ஜெய் குருதேவ்னு இருக்கும். அது மட்டும் இல்ல, லெஜெண்டுங்கிற வார்த்தைக்கு ஒரு விளக்கமும் தராரு. இது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புத்தகம். ஆமா, ஒரு ஞான கண்ணை திறக்கும்னு அவரே சொல்றாரு. இன்னைக்கு நாம இதுல இருந்து ஒரு 3 முக்கியமான யோசனைகளை எடுத்து பேசுவோம். சரி, என்னென்ன அது? முதல்ல, தகவலுக்கும் உண்மையான அறிவுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டாவது, இந்த உலகத்தை ஒரு குழந்தையோட கண்ணுல பாக்குறது. மூணாவது, ஒரு துறவி மாதிரி யோசிக்கிறது. சூப்பர். வாங்க, இந்த ஆசிரியரோட வித்தியாசமான உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போலாம். நிச்சயமா. சரி, முதல்ல இருந்தே ஆரம்பிப்போம். தகவல், எதிரறிவு. நம்மள பலரும் இந்த 2 வார்த்தைகளையும் ஒண்ணுதான் நினைச்சுக்கிறோம் இல்லையா? ஆமா, ஆனா ஆசிரியர் சொல்றாரு இது ரெண்டும் வேற வேற. அவர் இத ஒரு பிரமிட் மாதிரி விளக்குறாரு. பிரமிடா? ஆமா, கீழ வந்துட்டு தரவு, அதுக்கு மேல தகவல், அப்புறம் அறிவு, கடைசியா உச்சியில ஞானம். ஓ, இதுக்கு ஏதாவது நல்ல உதாரணம் இருக்கா? இருக்கு. ஒரு சமையல் குறிப்பு எடுத்துக்கலாம். அந்த குறிப்புங்கிறது தகவல். ஆமா, அதுல என்னென்ன பொருட்கள், எவ்வளவு அளவு, எப்படி செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். கரெக்ட். அத வச்சு யார் வேணாலும் சமைச்சிடலாம். ஆனா அறிவுங்கிறது ஒரு சிறந்த ஷெஃப் மாதிரி. புரியுது. அவருக்கு அந்த சமையல் குறிப்பு மட்டும் தெரியாது, அனுபவத்துல இருந்து நிறைய விஷயம் தெரியும். சரியா சொன்னீங்க. எந்த பொருளுக்கு பதிலா எதை போட்டா சுவை மாறும், ஒரு புது டிஷ்ஷை எப்படி உருவாக்குறதுன்னு அவருக்கு தெரியும். தகவல்ங்கிறது வாட், ஆனா அறிவுங்கிறது ஹவ் மற்றும் வை. வாவ், இப்பதான் விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமா மாறுது. ஆசிரியர் இந்த தகவலையே 3 வகையா பிரிக்கிறாரு. ஆமா, இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. உலகத்துல இருக்கிற எல்லா தகவலையும் பூமியில இருக்கிற தண்ணிக்கு ஒப்பிடுறாரு. ஓஹோ, தண்ணிக்கா? எப்படின்னு சொல்லுங்க. வகை மாயத் தகவல், இல்லூஷன் இன்ஃபர்மேஷன்னு சொல்றாரு. உலகத்துல இருக்கிற 97% தகவல் இதுதானா. 97%? ஆமா, இதுக்கு எந்த அர்த்தமோ தர்க்கமோ கிடையாதுன்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு, பூனை குறுக்க போனா கெட்ட சகுனம், இல்ல ராத்திரி நேரத்துல நகம் வெட்டக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம். ஓகே ஓகே, இந்த மாதிரி நம்பிக்கைகள். இது எதுக்கு ஒப்பிடுறாரு தெரியுமா? பூமியில இருக்கிற 97% உப்பு கடல் நீருக்கு. அடேங்கப்பா, அவ்வளவு தண்ணி இருக்கு, ஆனா ஒரு சொட்டு கூட குடிக்க உதவாது. அதேதான். அது மாதிரிதான் இந்த தகவலும். பாக்குறதுக்கு நிறைய இருக்கும், ஆனா எந்த பயனும் இல்ல. அப்ப நாம இன்டர்நெட்ல, சோஷியல் மீடியாவுல பாக்குற பெரும்பாலான விஷயங்கள் இந்த உப்பு தண்ணி மாதிரி தானா? கேட்கவே மலப்பா இருக்கு. சரி, அப்போ அடுத்த 3% என்ன இருக்கு? அந்த மிச்சம் இருக்கிற 3%த்தையும் 2ஆ பிரிக்கிறாரு. அதுல 2% வந்துட்டு எதிர்மறை தகவல். நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன். ஆமா, இது பில்லி சூனியம், செய்வினை, இல்லனா தன்னோட சுயநலத்துக்காக மத்தவங்கள கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்துற மந்திரங்கள் மாதிரியான தகவல்கள்லாம். ஓ, இத பனிப்பாறைகளிலயும் ஆறுகள்லயும் இருக்கிற நன்னீருக்கு ஒப்பிடுறாரு. அது நல்ல தண்ணி தான், ஆனா ஆனா அப்படியே அள்ளி குடிக்க முடியாது. அதை சுத்திகரிக்கணும். கரெக்ட். இதுல ஒரு சக்தி இருக்கு, ஆனா அது பெரும்பாலும் தப்பான நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்றாரு. அப்போ மீதி இருக்கிற அந்த ஒரே ஒரு சதவீதம், அதுதான் உண்மையான பொக்கிஷமா? நிச்சயமா, அதுதான் நேர்மறை தகவல், பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன். கீதா, பைபிள், குரான் மாதிரி புனித நூல்கள்ல இருக்கிற ஞானம்தான் இந்த 1%ன்னு சொல்றாரு. ஓஹோ, இது மனிதகுலத்தோட நன்மைக்காக மட்டும் இருக்கிற தகவல். இத பூமியில இருக்கிற மொத்த குடிநீருக்கு ஒப்பிடுறாரு. அளவுல ரொம்ப கம்மி, வெறும் 1% தான். ஆனா அதுதான் உயிரை காப்பாத்துது. எக்ஸாக்ட்லி. இந்த ஒப்பீடு மூலமா ஆசிரியர் நம்ம கிட்ட என்ன கேக்குறாருன்னா, நீங்க தினமும் எந்த தண்ணிய குடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. இது இது ஒரு முக்கியமான கேள்வி. நாம நம்ம நேரத்தை அந்த 97% உப்பு தண்ணியில வீணாக்குறோமா, இல்ல அந்த 1% அமிர்தத்தை தேடுறோமான்னு நம்மள நாமே கேட்டுக்க வேண்டியிருக்கு. ஆமா, இந்த ஒரு ஒப்பீடே நாம தகவலை பாக்குற விதத்தையே மாத்துது. சரி, நாம எடுத்துக்கிற தகவல் பத்தி பேசிட்டோம். அதை எப்படி வடிகட்டுறதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அந்த வடிகட்டின தகவலை நாம எப்படி பாக்குறோங்கிறது அதை விட முக்கியம் இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. அதுதான் இந்த புத்தகத்துல ஆசிரியர் சொல்ற அடுத்த யோசனை. ஒரு குழந்தைய போல பாருங்கள். ஆமா, இது கேக்குறதுக்கு எளிமையா இருக்கலாம், ஆனா ரொம்ப ஆழமான கருத்து. பெரியவங்களான நாம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளோட பழைய அனுபவங்களோட, முன்முடிவுகளோட தான் பாக்குறோம். ஆமா, ஒருத்தரை பார்த்தா அவங்க இப்படித்தான் இருப்பாங்கன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுறோம். ஆனா குழந்தைங்க அப்படி இல்ல.
அவங்களுக்கு எந்த முன்முடிவும் கிடையாது, எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கிடையாது. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, ஒரு நாய்க்குட்டிய ஒரு குழந்தை பாக்குற விதத்துக்கும் நாம பாக்குற விதத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. கரெக்ட். குழந்தை அதோட மென்மையான ரோமத்தை, சின்ன வால ஆச்சரியமா பாக்கும். ஆனா நம்ம மனசுல இது கடிக்குமா, இதுக்கு ஏதாவது நோய் இருக்குமா, இதை தொட்டா கைய கழுவணும்னு 1000 கணக்குகள் ஓடும். அந்த தூய்மையான ஆச்சரியத்தை நாம எங்கேயோ தொலைச்சிட்டோம். சரியா சொன்னீங்க. குழந்தைங்க உலகத்தை ஆச்சரியத்தோடவும் ஆர்வத்தோடவும் பாக்குறாங்க. ஏன், எப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நிகழ்காலத்துல முழுமையா வாழ்றாங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டாலும் அடுத்த நிமிஷம் அதை மறந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு நேற்றைய வருத்தமோ நாளைய கவலையோ இல்ல. தன்னோட உணர்ச்சிகளை அப்படியே வெளிப்படுத்துவாங்க. நம்மள மாதிரி முகமூடி போட்டுக்கிட்டு வாழ அவங்களுக்கு தெரியாது. இந்த இடத்துல தான் ஆசிரியர் சில மறக்க முடியாத கொஞ்சம் விசித்திரமான விஷயங்களும் சொல்றாரு இல்லையா? ஆமாம். குழந்தைங்கள கடவுளின் மற்றொரு வடிவம்னு சொல்றாரு. அவங்களோட மனச குரங்கு மனம் இல்லனா சஞ்சல் மன்னு சொல்றாரு. ஒரு இடத்துல நிக்காம தாவிக்கிட்டே இருக்கும், புதுசு புதுசா தேடிக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். ஆமா. ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான அறிவுரை வருது. என்னது அது? 5 இல்ல 6 வயதுக்குட்பட்ட குழந்தைங்கள உங்க காலத்தோட அனுமதிக்காதீங்க. ஏன்னா அவங்க உங்க வீட்ல இருக்கிற கடவுள் மாதிரிங்கிறாரு. என்னது? ஒரு நிமிஷம், இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கே. இதுக்கு பின்னாடி என்ன தர்க்கம் இருக்கும்? இது உண்மையிலே இந்த புத்தகத்தோட தனித்துவமான கருத்துக்கள்ல ஒண்ணு. இதோட ஆழமான அர்த்தம் என்னவா இருக்கலாம்னா, ஆசிரியர் குழந்தைங்கள ஒரு உயர்ந்த இடத்துல வைக்க நினைக்கிறாரு. நாம பெரியவங்க அவங்க காலை தொட்டு வணங்கணுங்கிற அளவுக்கு அவங்க தூய்மையானவங்கன்னு சொல்ல வர்றாரா? ஒருவேளை இது ஒரு குறியீடு தான். ஆனா அவர் வெறுமனே நாள் முழுக்க குழந்தைத்தனமா இருங்கன்னு சொல்லல. அது ரொம்ப முக்கியம். ஓ, அப்போ ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது for some time இந்த குழந்தை மனப்பான்மையோட ஒரு பிரச்சனையை அணுக பாருங்கன்னு சொல்றாரு. இது ஒரு திட்டமிடப்பட்ட அப்பாவித்தனம், ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்னசென்ஸ். ஓ, ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியாம திணறும் போது நம்மளோட பழைய அனுபவங்கள், படிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு முதல் முறையா அந்த பிரச்சனையை பார்க்குற ஒரு குழந்தைய போல இது ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு புது வழி பிறக்கும்னு சொல்றாரு. நிச்சயமா இது சுய வளர்ச்சிக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவி. அந்த 1% நல்ல தகவலை கூட இந்த குழந்தை மனப்பான்மையோட பார்த்தாதான் அதோட முழு அர்த்தமும் நமக்கு விளங்கும். இது ஒரு பெரிய ஜம்ப் மாதிரி இருக்குல்ல. ஒரு குழந்தையோட ஆப்பாவித்தனத்துல இருந்து நேரா ஒரு துறவியோட ஒழுக்கத்துக்கு போறோம். ஆமா, ஒரு துறவியை போல சிந்தியுங்கள். இது ரெண்டும் எதிரும் புதிருமா தெரியுதே. எப்படி ஆசிரியர் இது ரெண்டையும் இணைக்கிறார்? நல்ல கேள்வி. இது எதிரும் புதிருமா தெரிஞ்சாலும் ரெண்டோட நோக்கமும் ஒண்ணுதான், சுய மேம்பாடு. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? குழந்தையோட பார்வைங்கிறது உலகத்தை எப்படி பார்க்கணும்னு சொல்லுது. துறவியோட சிந்தனைங்கிறது அந்த உலகத்துல எப்படி வாழணும், நம்ம மனசை எப்படி கையாளணும்னு சொல்லுது. ஒண்ணு வெளிய பாக்குறது, இன்னொன்னு உள்ள பாக்குறது. சரி, அப்போ ஒரு துறவி மாதிரி சிந்திக்கிறதுனா என்ன? காவியோட போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு மலைக்கு போறதா? இல்லவே இல்ல. ஆசிரியர் சொல்றது மனநிலைய பத்தி தான். அதுல சில முக்கியமான கொள்கைகள் இருக்கு. முதல்ல பற்றின்மை. பொருட்கள் மேல ஆசை இல்லாம இருக்கிறது. ஆமா, காரு, பங்களா, பணம் இதெல்லாம் நம்ம சந்தோஷத்தை தீர்மானிக்க கூடாதுங்கிற தெளிவு. 2வது அமைதியையும் தனிமையையும் நேசிக்கிறது. 3வது பொறுமையும் ஒழுக்கமும். கரெக்ட். ஒரு செடி ஒரே நாள்ல மரம் ஆயிடாது. அது மாதிரி தான் உண்மையான வளர்ச்சிக்கு நேரமோ விடாமுயற்சியும் தேவை. கடைசியா தன்னலமற்ற சேவை, அதாவது சேவா. ஓகே, இப்போ இந்த அத்தியாயத்தோட ஒரு அதிரடியான பகுதிக்கு வரோம். ஆசிரியர் உண்மையான துறவிக்கும் போலி துறவிக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரு லிஸ்ட் போடுறாரு இல்லையா? ஆமா, அவர் ரொம்ப நேரடியா பேசுறாரு. இது கொஞ்சம் சர்ச்சையான ஒப்பீடுன்னு கூட சொல்லலாம். சரி, முதல் வித்தியாசம் என்ன? முதல் விஷயம், உண்மையான துறவிக்கு ஃபாலோவர்ஸ், அதாவது அவரை பின்தொடர்பவர்கள் தேவையில்லை. ஓ, ஆனா போலி துறவிக்கு கூட்டம் தேவை. கரெக்ட். 2வது, உண்மையான துறவி தன்னோட சொந்த அனுபவத்திலேந்து சொந்த பார்வையிலேந்து பேசுவாரு. ஆனா போலி துறவி ஏற்கனவே இருக்கிற புனித நூல்கள்லேந்து மேற்கோள் காட்டி மட்டுமே பேசுவாரு. அவங்களுக்குன்னு சொந்தமா சொல்றதுக்கு எதுவும் இருக்காது. ஆமா. அடுத்த பாயிண்ட் தான் இன்னும் ஷாக்கிங். சொல்லுங்க. உண்மையான துறவிகள் ஒல்லியா ஆரோக்கியமான உடல்வாகோட இருப்பாங்க. ஆனா போலி துறவிகள் கொழுத்த உடம்போட இருக்கலாம்னு சொல்றாரு. என்னது? உடல் அமைப்பை வச்சு ஒருத்தரோட ஆன்மீக நிலையை எப்படி முடிவு செய்ய முடியும்? இது கொஞ்சம் பொதுமைப்படுத்துற மாதிரி இல்லையா? இது உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆசிரியரோட கருத்து என்னன்னா, உண்மையான துறவி தன்னோட 5 புலன்களையும் கட்டுப்பாட்டுல வச்சிருப்பாரு, குறிப்பா உணவு மேல இருக்கிற ஆசைய. அதனால உங்க உடலும் கட்டுப்பாட்டுல இருக்கும்னு சொல்றாரு. ஆமா.
ஆனா நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு பொதுவான விதி கிடையாது, இது ஒரு அறிகுறி, அவ்வளவுதான். அவர் சொல்ல வர ஆழமான கருத்து என்னன்னா, மனக்கட்டுப்பாடு உடல் கட்டுப்பாட்டிலும் வெளிப்படுங்கிறது தான். சரி, கடைசி வித்தியாசம். உண்மையான துறவிகள் எளிமையான வாழ்க்கை வாழ்வாங்க, ஆனா போலி துறவிகள் ஆடம்பரமான வாழ்க்கைய வாழ்வாங்கன்னு சொல்றாரு. இந்த லிஸ்ட் மூலமா அவர் ஒரு ஆன்மீக வழிகாட்டியை தேடும்போது நாம கண்மூடித்தனமா இல்லாம கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு நமக்கு ஒரு கருவியை கொடுக்கறாரு. ஆமா, இது எல்லாத்தையும் விட அவர் சொல்ற ஒரு யோசனையே ரொம்ப தீவிரமா இருக்கு. அந்த 3 வருஷம் தனியா வாழ்றது தானே? ஆமா, ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையில 1 to 3 வருஷம் துறவி மாதிரி தனியா வாழ்ந்து சுய மேம்பாட்டுல கவனம் செலுத்தணும்னு சொல்றாரு. இது நம்மள நாமே கண்டுபிடிக்கிறதுக்கு. சரியா சொன்னீங்க. இதுக்கு அவர் எம்பவர்மெண்ட்க்கும் செல்ஃப் எம்பவர்மெண்ட்க்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றாரு. மத்தவங்க நம்மள ஊக்கப்படுத்துறது தற்காலிகமானது. ஒரு மாபுரீஷனல் வீடியோ பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு நல்லா இருக்கும், அப்புறம் பழையபடி ஆயிடுவோம். ஆனா இந்த துறவி மாதிரி வாழ்ற தனிமையான காலகட்டம் நமக்கு நிரந்தரமான சுய சக்திய, அதாவது செல்ஃப் எம்பவர்மெண்ட்ட கொடுக்கும்னு அவர் நம்புறாரு. அதுக்கப்புறம் நமக்கு வெளியே இருந்து எந்த ஊக்கமும் தேவைப்படாது. அப்போ இது உலகத்தை விட்டு ஓடி போறது இல்ல, உலகத்தை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்காக தற்காலிகமா அதிலிருந்து விலகி இருக்கிறது. எக்ஸாக்ட்லி. உங்க மனச ஒரு பலமான கோட்டையா மாத்துறதுக்கான ஒரு பயிற்சி முகாம் மாதிரி. அப்போ இந்த எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா நமக்கு என்ன புரியுது? இன்னைக்கு நாம த லெஜெண்ட் மைண்ட் புத்தகத்திலிருந்து 3 யோசனைகளை ஆழமா பார்த்தோம். 1. தகவலை தண்ணி மாதிரி வடிகட்டுறது. அந்த 1% உயில் காக்கும் தூய நீரை தேர்ந்தெடுக்கிறது. 2வது, உலகத்தை ஒரு குழந்தையோட ஆர்வமான கண்களோட பார்க்கறது. 3வது, ஒரு துறவியோட ஒழுக்கமான தன்னம்பிக்கையான மனதை வளர்த்துக்கிறது. ஆனா இந்த 3க்கும் ஒரு தொடர்பு இருக்க மாதிரி தெரியுதே. இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு துறவியோட ஒழுக்கமும் கவனமும் இருந்தாதான் நம்மால அந்த 97% குப்பை தகவல்களை தவிர்க்க முடியும். சரி, அப்படி தவிர்த்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற அந்த 1% உண்மையான ஞானத்தை ஒரு குழந்தையோட அதிசயமான கண்களோட பார்த்தாதான் அதோட முழு அழகோ ஆழமோ நமக்கு விளங்கும். வாவ், இது ஒரு அற்புதமான இணைப்பு. ஒழுக்கம் வடிகட்டியாகவும் குழந்தை மனப்பான்மை அதை உள்வாங்கும் கருவியாகவும் செயல்படுது. இப்போதான் இந்த 3 அத்தியாயங்களும் ஒரே கதையா தெரியுது. சரி, இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த புத்தகத்துல ஆசிரியர் ஒவ்வொரு அத்தியாயத்தோட இறுதியிலையும் ஒரு வீட்டுப்பாடம் கொடுக்கறாரு. ஆமா, ஒரு விஷயத்த குழந்தை மாதிரி பார்க்க சொல்றாரு, துறவி மாதிரி ஒரு பழக்கத்தை உருவாக்க சொல்றாரு. ஆனா இதோ நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த 2ஐயும் ஒரே நேரத்துல செஞ்சா என்ன ஆகும்? துறவியும் குழந்தையும் ஒரே நேரத்திலா? ஆமா, ஒரு துறவியோட அசைக்க முடியாத உள்நோக்கிய கவனத்தோட, அதே சமயம் ஒரு குழந்தையோட புதுமையான அதிசயமான கேள்வி கேட்கிற கண்களோட உலகத்தை எப்படி பார்க்கிறது? ஒழுக்கமும் ஆச்சரியமும் ஒரே நேரத்துல சாத்தியமா? ஒரு நாள் இத முயற்சி செஞ்சு பாருங்களேன். ஒரு துறவி குழந்தை மனநிலையில உங்க வேலையை அணுகி பார்த்தா என்ன புதுசா கண்டுபிடிப்பீங்க?